குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சம்பாதிச்ச மொத்த சொத்துக்களையும் இழந்த பிரபல நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆசைப்படுறது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். இப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. நம்ம தமிழ்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலையும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதுல சில நடிகைகள் மட்டும் போதைக்கு அடிமையாகி குடிச்சு சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையும் இழந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாவித்ரி. நிறைய பேருக்கு இவங்க பெயர் இருக்கிறதே ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கு மகாநதி சாவித்ரி, நடிகையர் திலகம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. நடிக்கிறதையும் தாண்டி பின்னணி பாடல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, டைரக்ட் பண்றது, படங்களை தயாரிக்கிறது அப்படின்னு எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். 1950, 60 காலகட்டத்துல தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருந்தவங்க தான் சாவித்ரி. இவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கைய இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்காக எக்கச்சக்க வெளிநாட்டுக்காரர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல் முதலா கொண்டு வந்ததே சாவித்ரி தான். அப்ப இருந்த நிறைய பிசினஸ்மேன்ஸ் கிட்ட கூட இவ்வளவு ஆடம்பரமான கார்ஸ் இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய பங்களாவுல, அதுவும் சொந்த பங்களாவுல நீச்சல் குளம் கட்டின முதல் நடிகை அப்படின்னா இவங்க தான். நம்ம தமிழ் சினிமாவோட காதல் மன்னன் ஜெமினி கணேசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை, நடிச்சு பெயர் வாங்கினது, இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய போதை கொடுத்தது அப்படின்னா படங்களை தயாரிச்சது தான். இவங்க சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வச்சு அடுத்தடுத்த படங்களை தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க தயாரிச்ச எந்த படமும் சரியா போகவே இல்லை. எடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல நஷ்டமானதுனால ஒரு கட்டத்துல மொத்தமா போதைக்கு அடிமையாகி எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கலர் பட காஞ்சனா. இவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிச்சிருக்காங்க. அதே நேரம் நம்ம தமிழ் சினிமா கலருக்கு மாறும்போது அப்பவும் கொடிகட்டி பறந்திருக்காங்க. 1960களில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகை காஞ்சனா. அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தரமான படங்களா பார்க்கப்படுறது காதலிக்க நேரமில்லை, அதே கண்கள், சாந்தி நிலையம், இந்த மாதிரி படங்கள்ல இவங்க நடிச்ச கதாபாத்திரத்தை இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மறந்திருக்கவே மாட்டாங்க. பழைய படம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த காஞ்சனாவை கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இருந்த பல ஹீரோக்கள் இவங்க கூட தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. சினிமா மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஏர் ஹோஸ்ட்ரஸாவும் இவங்க வேலை பார்த்திருக்காங்க. சினிமாவுலயும் சம்பாதிச்சிருக்காங்க. அதே நேரம் இவங்க சில தொழில்கள் பண்ணியும் சம்பாதிச்சிருக்காங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை சும்மா தரமா போயிட்டு இருக்கும்போது தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. அந்த குடிப்பழக்கம் இவங்கள மொத்தமா அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க அந்த பழக்கத்துக்கு ஓவரா அடிமையானதுனால இவங்களோட சொத்துக்களை இவங்களோட சொந்தக்காரர்களே இவங்கள வச்சு ஆட்டைய போட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீவித்யா. தன்னோட 40 வருஷ சினிமா வாழ்க்கையில கிட்டத்தட்ட 800 படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இவங்க நம்ம சென்னையில 1953ல பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாவே நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஒரு பின்னணி பாடகியும் கூட. தளபதி படத்துல ரஜினிகாந்துக்கு அம்மாவா நடிச்சு ரசிகர்களோட மனசுல இன்னைக்கு ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீவித்யா ஒரு குணச்சித்திர நடிகையாவும் நம்ம தமிழ் சினிமாவில் வலம் வந்திருக்காங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்களோட கல்யாண வாழ்க்கை தான். 1976ஆம் ஆண்டு ஜார்ஜ் தாமஸ் அப்படின்றவரை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களோட கல்யாண வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி போகாம ஒரு மிகப்பெரிய கொடுமையில தான் முடிஞ்சிருக்கு. ஸ்ரீவித்யாவும் கமலும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீவித்யாவோட கஷ்டமான காலகட்டத்துல கமலஹாசன் மட்டும்தான் அவங்க கூட நின்னது. ஈவன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது கூட நடிகர்கள்ல இருந்து அவங்கள போய் பார்த்த ஒரே ஒரு நடிகர் கமல் தான். ஸ்ரீவித்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்ப சொத்துக்கள், அதுக்கப்புறமா இவங்க சினிமாவில் சம்பாதிச்சது எல்லாமே பல கோடிகள் வரும். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவர் எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சாங்க. கடைசி காலத்துல புற்றுநோயால இறந்து போனாங்க ஸ்ரீவித்யா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா. கவர்ச்சி அப்படின்ற பெயருக்கு ஒரு முழு உதாரணம் உண்டு அப்படின்னா அது கண்டிப்பா சில்க் ஸ்மிதா தான். அவங்க மனசு யாருக்குமே வராது. நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்குமே கனவு கண்ணியா இருக்கிறவங்க சில்க் ஸ்மிதா. அப்படி ஒரு நடிகையை இது வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடியும் கண்டெடுத்ததே கிடையாது. ஆனா இவங்களுக்கு சில கெட்ட சவகாசம் இருந்திருக்கு. அது காரணமா குடிப்பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. சில்க் ஸ்மிதா தன்னோட பாதி காலத்துல குடிச்சு குடிச்சு அவங்களையே கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்லவங்க அப்படின்னு நம்பி நிறைய இடத்துல ஏமாத்தவும் பட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதா சம்பாதிச்ச நிறைய பணத்தை அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கவும் செஞ்சிருக்காங்க. கடைசி காலத்துல சில கடன்களும் இவங்களுக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.